சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மகி கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதியா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகியும் திருவடி சரணம். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, பயமின்றி இருக்கலாம் 11 மாதங்கள். மரண கண்டமே விலகி போச்சுங்க. உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகுது கிரகங்களுடைய பயிற்சியால். ஸோ இதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் தமிழ் புத்தாண்டு பலங்கள் மற்றும் குருவானுடைய வக்ர நிவர்த்தி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கல என்ன சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய கும்பராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இந்த 2026 அலைச்சல், பயணம், டிராவல் இதெல்லாம் இருக்கத்தாங்க செய்யும். ஆனா இதெல்லாம் இருந்தால் கூட உங்க ராசிநாதன் சனி 2ஆம் வீடான மீனத்துல தனச்சனியாக அமர்ந்திருப்பதால் பணவரவுக்கு தடை இருக்காது. இந்த 2026 நீங்க எவ்வளவு தூரம் அலைஞ்சாலும் டிராவல் பண்ணாலும், ஸோ கொஞ்சம் ஒரு டிலே ஆனாலும், தாமதமானாலும், தடை ஏற்பட்டாலும் கண்டிப்பா அந்த ஒரு காரியம் முழுமை அடைஞ்சிரும், வெற்றியை கொடுத்துரும், உங்களுக்கு பணவரவை கண்டிப்பா கொடுத்துரும். பணம் வந்தா 10ம் பறந்து போகும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய வேலை, தொழில், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில், ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை என வெவ்வேறு திசைகளில் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலே மாறக்கூடிய அமைப்பு இந்த 2026 இருக்கு. சரிங்களா? ஸோ பல வேலை இல்லை பல தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய கும்பத்திற்கு 8ஆம் வீடு கன்னி, அந்த கன்னிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 2ஆம் வீரன் மீனத்தில் நீச நிலையில் இருந்தார். 8ஆம் வீடு அப்படின்றது ஆயிலை கொடுக்கக்கூடிய வீடு. இப்போ ஆயிலை கொடுக்கக்கூடிய கிரகமான புதன் நீச நிலையில் இருந்ததுனால மரணத்திற்கு ஒப்பான ஒரு கண்டத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க. சில பேர் தற்கொலைலாம் பண்ணிக்கலாமே அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகள் வலுத்திருக்கும். அந்த அளவுக்கு திங்கிங், யோசனை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க. இனிமே ஒரு 11 மாசத்துக்கு பயமில்லாம இருக்கலாம். ஏன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த புதன் பகவான் அப்படியே மேசராசிக்கு பயிற்சி அடைகிறார். மீண்டும் அவர் மீனராசியில வந்து நீசம் அடையணும்னா கிட்டத்தட்ட 11 மாதங்கள் ஆகும். அப்போ 11 மாசத்துக்கு நீங்க பயப்படாம இருக்கலாம். அதுக்குள்ள குருவனுடைய பயிற்சி அனைத்தும் நடந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ 3ஆம் வீட்டுக்கு மேசராசிக்கு வந்திருக்கிறாரு புதன் பகவான். ஸோ இதனை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கூட பிறந்தவங்களுடைய காரியங்கள்ல டக்கு டக்கு டக்குன்னு ஒரு வெற்றி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணும், ஆனா அவங்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கல. அவங்களுக்கு திருமணம் டிலே ஆகிறதுனால உங்களுக்கு திருமண காரியம் கைகூடி வரல. இன்னும் உங்களுடைய முயற்சிக்கு அல்லது உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு காரியத்திற்கு உங்க கூட பிறந்தவங்க ஒரு முட்டுக்கட்டையாக, தடையாக இருந்தால் அந்த தடை முட்டுக்கட்டை விலகுது. ஒன்று அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துடும், அல்லது உங்களுக்காக விட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது திருமணம் மட்டுமல்லங்க, வேற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. ஸோ கூட பிறந்தவங்களால நான் சில கஷ்டங்கள், சில வருத்தங்கள் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு அவர்களாலே ஒரு நல்லது நடக்கும். இதற்கு அடுத்தபடியா குரு பகவான், ஸோ புதனுடைய மற்றொரு வீடான மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு, அதுவும் 5ஆம் வீட்டில். ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளையும் பார்த்தாலும் கண்டிப்பா கும்பராசிக்காரங்களுக்கு உயர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய டிகிரி போன்ற பட்ட படிப்பில் மிகப்பெரிய அளவு வெற்றி காண்பீர்கள். ஸோ இந்த பலன் எப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுவும் குறிப்பிட்ட ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு வரும். ஸோ வைத்த அரியெல்லாம் சரி பண்ணுவீங்க. புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடல் கடந்தோ அல்லது ஆற்ற கடந்தோ போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை. என்னங்க உங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆற்றை கடந்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வெளி மாவட்டங்கள் அல்லது வெளி மாநிலத்தை சொல்லும். வெளி மாநிலத்தில் போய் ஒரு வேலையோ அல்லது படிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு, அல்லது வெளிநாட்டில் சென்று படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் டிராவல், லாங் டிராவல்ன்றது இருக்கத்தான் செய்யும். எஜுகேஷனுக்காக கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இல்ல பாட்டி தாத்தா வீட்டுல இருந்து படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழல்கள் உருவாகும். ஆனா படிப்புல சக்சஸ், அதுல நீங்க ஜெயிச்சிடுவீங்க. ஸோ இது போக இந்த ஒரு நேரத்தில் இந்த லாட்ரி டிக்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஐடி ஃபீல்டு, இந்த மாதிரி விஷயத்துல லக்கு, ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு போட்டி, அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளில் கலந்து கொண்டு அதுல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ட்ரேடிங்லாம் நல்ல ஒரு பணங்காசு பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பண வரவுகள் உள்ள விழுங்க. ஓகேங்களா? ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள், பேங்க் சம்பந்தப்பட்ட துறைகள், ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட துறைகள், இதுலெல்லாம் நல்ல ஒரு லாபம், கமிஷன் பார்ப்பீங்க. கண்டிப்பா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2026 உங்களுடைய வாக்கு, வார்த்தை, அந்த வாய் ஜாலத்தால், அந்த வாய் திறமையால், இந்த வாயுள்ள பிள்ளை பிழைச்சு கொள்ளும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த 2026 கண்டிப்பா உங்களுடைய வாய் திறமையால்
வியாபாரத்தை பெரிய அளவு முன்னேற்ற பாதையில நீங்க நோக்கி செல்வீங்க, பெரிய லாபம் பார்ப்பீங்க அந்த வியாபாரத்துல. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வருடமாக இருக்கும். ஆமாங்க, எப்படினாலும் நான் வந்து ஒரு கார் வாங்கிடணும், இல்லை நான் ஒரு 2 வீலர் வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? கண்டிப்பா அந்த வருஷம் அப்படி உங்களுடைய பட்ஜெட் இருக்கக்கூடிய ஆசை பொருட்கள் சொல்லுவோம், அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினைப்பீங்க. அது இந்த 2020 கும்பராசிக்கு வாங்கியே தீர்வீர்கள், அல்லது ஒரு வீடு கட்டியா கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஆசைகள்ல கண்டிப்பா சொத்துன்ற ஒரு விஷயங்கள் பூர்த்தி அடையும். ரெண்டாவது, காதல். காதல் கல்யாணம். இந்த திருசமா நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது மேரேஜில் முடிஞ்சிடுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கல்யாணத்துல முடியக்கூடிய தருணம் இது. ஸோ என்ன, வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திடீர் திருமணம் அப்படின்றது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கு. சரிங்களா? சில பேர்த்துக்கு ஸோ தொழில் ரீதியாக ஒரு பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க, ஆனால் அந்த பார்ட்னரே உங்களுக்கு துரோகியா இருப்பாங்க. கூட இருந்தவங்க உங்களுக்கு துரோகியாக எதிரியாக மாறி இருப்பார்கள். ஆனால் வேற வழி இல்லாம அவங்களோட பழக்க வழக்க வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இவங்ககிட்ட இருந்து எப்படா நம்ம விலகுறது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா? நீங்க காத்திருந்ததுக்கு சரியான தருணம் இந்த 2026. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நபர்கள்ட்ட நீங்க விட்டு விலகுறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பை இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகம். கண்டிப்பா அதுல இருந்து விலகிடுவீங்க, தப்பிச்சிருவீங்க. சரிங்களா? அந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து இனிமே நீங்க கஷ்டப்படணுன்ற அவசியம் இங்க இல்லை. ஓகேங்களா? உங்களை நீங்க இழக்கணும், உங்க பொருளை இழக்கணும், பணத்தை இழக்கணும், நேரத்தை இழக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர்களிடமிருந்து விலகி சென்று விடுவீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதி கிடைக்கும். இதற்கு அடுத்தபடியா கும்பராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மறைமுகமான வழிகளில் பண வரவுகள், வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானங்கள் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை கிடைச்சிடணும், அவங்களுக்கு ஒரு டிகிரி வாங்கிடணும், இந்த மாதிரி ஒரு ஆசைகள் இருந்தால் அந்த ஆசை நிறைவேறும். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்து மிக முக்கியமாக நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல் கடந்து சொல்லக்கூடிய வெளிநாட்டுக்குண்டான யோக வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நாடோ அல்லது வெளி மாநிலங்களோ செல்லக்கூடிய சான்சஸ் ரொம்ப உண்டு. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக இந்த 2026 அசையாத சொத்துக்களை உருவாக்குவதோடு தவிர்க்க முடியாத உறவுகள், அதாவது இவங்க தான் இனிமே உங்க வாழ்க்கையில ஃபுல்லா இருப்பாங்க, அப்படிப்பட்ட உறவுகளோடு ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது ஏற்பட்டுரும். அதாவது திருமணம் நடந்துரும், இன்னொரு விதத்துல குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும், அல்லது ஒரு காதலில் விழுவது, காதலில் ஒரு கமிட்டட் ஆகிறது வாய்ப்பு ரொம்ப 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 இருக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. என்னன்னா பழைய உறவுகள் விலகும், புதிய உறவுகள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி மரண கண்டம் விலகிருச்சுங்க. இனிமே எதிர்பாராத விபத்து அல்லது உங்களுடைய மானத்திற்கு வந்தக்கூடிய பிரச்சனைகள், மறைமுகமான யாராவது உங்களை ட்ரிகர் பண்றாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, இல்லை இந்த ஏவல் பில்லி சீவனி சம்பந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஆயுளுக்கு இனி பங்கம் இல்லை, கவலைப்படாம நீங்க இருக்கலாம். அதே நேரத்தில் அதிர்ஷ்டம் என்பது மறைமுகமான உறவுகள் மூலமாகவும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க, வேறு மதத்தவர்கள், வேறு இனத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலை தொழில் உங்களுக்கு அமையறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. இது போக கண்டிப்பா சொத்துக்கள், அந்த சொத்துக்கள்ல நீங்க ஆசைப்பட்ட பொருளை இந்த 2027 வாங்கியே தருவீங்க. அது தங்கம் முதல் கார், வண்டி, வாகனம் வரை இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்பவே இருக்கு. சரிங்களா? இல்லைங்க ஏற்கனவே நான் கடனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அடமானத்தில் போன தங்க நகை அது மீண்டு வருங்க, அதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் புதனுக்குரிய அதிதேவதை தெய்வம் என்றால் விஷ்ணு பகவான். ஸோ பெருமாளை வணங்குங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய அளவு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா திருப்பதி சென்று விட்டு வர திருப்பம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடைபெறும். புதன்கிழமை என்று சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள், நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறும். சரிங்களா? ஸோ நல்ல அமையவில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கு ஒரு மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் வந்து தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம். திருவடி சரணம்.